விஜய்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஆனதே சினிமாவில் தான். திரைக்கு வச்சு தான் அந்த 41 உயிருக்கும் முக்கியமாக காரணமே. நேரம் தவறின விஜய் மேலையும் தான் தப்பு. இவ்வளோ ஒரு நெருக்கடியான இடத்துல இத்தனை பேர் வரணும்னு நினைச்சது முதல்ல தப்பு. பாதிக்கப்பட்டவங்க என் மகன் தானே செத்தான், அவருக்காக தானே செத்தான், போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அரசியலுக்கு வந்து இப்பதான் வந்து அரசியல் பழகுற தலைவர், அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. 41 உயிர் திரை உலகத்தினால தான் போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறது நீங்கள் தப்பு. விஜய் சொல்லிட்டார், அதுலேயே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னவங்களாம். அந்த கரூர் சம்பவம் வந்து சினிமாவால் நடக்கலை, அது வந்து அதுக்கு பொறுப்பு வந்து விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அருமையாக சொன்னாங்க. விஜய்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஆனதே சினிமாவில் தான். ஒருவேளை அந்த இடத்துல விஜய் செய்கிற அதே நல்லதை, விஜய் கொடுக்க வேண்டிய அதே மாற்றத்தை அறிவழகன் வரான். என் பேர் அறிவழகன், நான் வரேன், இப்போ வந்து நான் வந்து மாற்றத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் போய் நின்று இருந்தால் 4 பேர் கூட வந்திருக்க மாட்டான். ஆனால் விஜய்க்கு இவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவில் நடித்தது, அவ்வளோ பேர் ஈர்த்தது, சினிமாவை அவரோட படங்களை பிடிச்சி அவருக்கு போனதுனால தான் அன்னைக்கு அந்த சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்குமே எதனால் வந்து அங்கே போனாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட அம்மா வந்து சமீபத்தில் திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்கள் வந்த போது கூட அந்த ஒரு பெண் குழந்தையை வந்து அவர் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி, இல்லை அந்த பெண் குழந்தைகளுக்கு தன்னுடைய மாலை எடுத்து போடுற மாதிரி இந்த திரைக்கவர்ச்சி இருக்குல்ல, அவர் அங்கே வந்துமே அந்த திரைக்கவர்ச்சி தான் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த திரைக்கவர்ச்சினால இப்போ மற்ற இடத்துக்கு போகும்போது என்ன வரும்னா, அந்த மாவட்டத்தில் வந்து அவருக்கு மேலே மாலை போட்டாங்க, அப்போ வந்து இங்கேயும் நம்ம குழந்தை மேலே மாலை போட்டால் இது நம்ம ட்ரெண்ட் ஆகும், நம்ம குழந்தை வந்து நியூஸில் வரும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான், அந்த ஒரு திரைக்கவர்ச்சி தான் அந்த 41 உயிருக்கும் முக்கியமாக காரணமே. இன்றைக்கி நீங்கள் அதில் எத்தனை அரசியல் வேணால் பேசலாம், அரசியல் நிறைய இருக்குது, இருந்தாலும் மிக முக்கிய காரணம் அவர் சினிமாவில் இருந்து வந்ததுனால தான் அவருக்கு இவ்வளோ கூட்டம் அங்கே கூடுனுச்சு. தம்பி சொல்கிற கருத்தில் எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. இப்போ திரைக்கவர்ச்சினால தான் அங்கே அவ்வளோ பேர் வந்தாங்க, ஒரு 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க. இதே கலைஞருக்கும் அண்ணாவுக்குமே இத்தனை லட்சக்கணக்கில் கூட்டம் கூடியிருக்கு, இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, அதே இடத்துலையுமே அவங்க கூட்டம் போட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கே ஒரு ஸ்டாலினோ இல்லை ஒரு உதயநிதி ஸ்டாலினோ போட்டால் கூட்டம் கூடும். அவங்களதுலேயுமே இந்த மாதிரி ஒரு 41 உயிர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் திரைக்கவர்ச்சின்னு தான் சொல்லுவீங்களா? அப்போ இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்கள். அதாவது அவங்க கூட்டங்கள்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும். காலையில் 8 மணிக்கு என்ன நாமக்கலுக்கு வர வேண்டியவர் 8 மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்பியிருக்காரு, அது அவரோட மிஸ்டேக்கு. இது நம்ம சினிமானு போகாமல் 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வர வேண்டியவர் 8 மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்பியிருக்காரு. இங்கே 12 ஒரே இதில் சொல்கிறீங்களா, அதுக்கு தான் நான் கேட்குறேன். திரைக்கவர்ச்சி எதனால் சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக ஸ்டாலினுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுறதில்லை, கலைஞருக்கு கூடுனுச்சு, அண்ணாவுக்கு கூடுனுச்சு. ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்க பண்படுத்தப்பட்ட மக்கள் அங்கே கூடினாங்க. அங்கே வந்து அவங்க திரைக்கவரிசையினால கூடலை, ஆனால் இங்கே கூடின கூட்டம் திரைக்கவரிசையால் தானே கூடி இருக்கு. நீங்கள் நார்மலாக கூட்டம்னு பார்க்காம இந்த கூட்டம் எதனால் முதல்ல வந்துச்சு, விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியாதா? அங்கே இல்லவெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை விழுந்து கிடக்கணும், அவனை தூக்கணும்னு அவன் எவனுமே நினைக்கல, அவன் மேலே ஏறியாவது அவன் கூட ஃபோட்டோ எடுத்துட முடியாதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் மக்கள்கிட்ட இருந்துச்சு. 4 பேர் அந்த அவனை போட்டு மிதிச்சானா அவன் சாவ தான் செய்வான். ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பல அரசியலை கொண்டு வரீங்க. இவன் ஓடுற ஓட்டத்தில் வந்து அவன் மேலே ஏறியாவது நம்ம ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு கீழே பிடிச்சி தள்ளி விடுறான். 7 மணி நேரமாக தண்ணி குடிக்கல, 7 மணி நேரமாக சாப்பிடல, அப்போ இத்தனை மணி நேரமாக சாப்பிடாமல் தண்ணி கொடுக்காமல் வரும்போது தொண்டை வறண்டு தான் போகும், அங்கே உயிரிழப்பு ஏற்பட தான் செய்யும். இந்த நெருக்கம் போகிறதுக்கு இடம் இல்லை. இத்தனை பேர் யார் வர சொன்னது? அந்த திரைக்கவர்ச்சி தான் முக்கிய காரணமாக. நான் இப்போயும் திரும்ப எத்தனை பேர் கேட்டாலும் அதை தான் சொல்லுவேன், திரைக்கவர்ச்சினாலையும் சினிமாவாலையும் போனதான் அந்த 41 உயிரும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இப்போ நம்ம வந்து அவங்களோட கொள்கையை வச்சு அவங்க நல்லது பண்ணுறதை வச்சு இங்கே யாரும் அரசியல் பண்ணுறது கிடையாது. ஏதாவது ஒரு தப்பு எதிர்கட்சி வந்து பண்ணிட்டா போதுண்டான்ட்டு சொல்லி அரசியல் பண்ணுற அவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த கரூர் சம்பவம் நடந்தது வந்து எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது. நேரம் தவறின விஜய் மேலையும் தான் தப்பு. இந்த கூட்டம் வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடியான இடத்துல இத்தனை பேர் வரணும்னு நினச்சது முதல்ல தப்பு. அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக தாண்டி எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எப்படியாச்சும் என்ன அவசியம், அப்படி என்ன பார்த்துடணும் அவங்களுக்குலாம். இப்போ எப்படின்னா விஜய் வந்து லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது பார்த்துடணும், ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அவ்வளோ பெரிய ஆசைன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு சாதாரண மனுஷர், உங்களுக்கு பிடிக்குமா, பிடிச்சதோட வச்சுக்கணும், அதுக்காக சாவுற அளவுக்கு இப்படி போகணும். பச்சை குழந்தையெல்லாம் கூட்டு போய் பஸ்ஸில் ஒரு 10 நிமிஷம் கூட்டத்தில் நின்னாலே மூச்சு அடைக்குது, நம்மளால் முடியல. ஒரு நாள் கணக்கில் கூட்டத்தில் நின்று எப்படின்னு தரல. மற்ற இடத்துலையுமே இவ்வளோ கூட்டம் கூடுச்சு, அதை மக்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கேயும் இது மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து போய் பார்க்குறாங்க. ஒரு மணிக்கணக்காக இறந்ததுக்கு அப்புறமும் கூட நிறைய பேர் பேசுகிறாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் பெத்த புள்ள இறந்துருச்சு, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அப்படி பேராக வந்து காதலர்கள்லாம் கூட இறந்துருக்காங்க. வாழ்க்கைங்கிறது வந்து எப்படின்னா வந்து ரொம்ப உயர்ந்தது மனுஷ வாழ்க்கை. ஒரு கூட்ட நெரிசலில் செத்து போகணும் ஒரு அற்பமான ஒரு காரணத்துக்காக இறந்து போயிருக்காங்க. ஏன்னா உயிருங்கிறது விலை மதிக்க முடியாதது. இப்போ வந்து
மற்ற எதிர்க்கட்சி இதை எப்படி எடுத்துட்டாங்கன்னா, இதுதான் நமக்கு பாயிண்ட் கிடச்சிச்சுடா சாமி, ஒரு இது மாட்டிட்டாரு சிக்கல், நல்லா இவரை வச்சு இதில் அமுக்கிடணுன்ட்டு மற்றவங்க எவ்வளோ சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியுமோ மற்ற கட்சிகள் எல்லாருமே பண்ணிட்டாங்க. இவங்க மேலே தப்பு இருக்குது. அவரை வந்து தப்பாக காமிச்சு மற்றவங்களாம் வந்து இவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இவங்க மேலே தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை பார்க்க போன மக்கள் மேலேயும் தப்பு. பொதுக்கூட்டம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இவருக்கு நல்லாவே தெரியும் நம்மளை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க. கொள்கையினால் யாரும் கொள்கையினால் ஒரு 10% கூடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சைடு கோச்சிப்பாங்க, நாங்கள் வந்து கொள்கை தெரியாமல் வரல. அவங்கன்னா சொல்லிப்பாங்க எங்களுக்கும் கொள்கை தெரியும். உங்களுக்கு கொள்கை தெரியும் தான், கொள்கை தெரிஞ்சு தான் வரீங்க. அவருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும் எவ்வளோ பேர் நம்மளை பார்க்க வருவாங்க. அவர் அப்போ அடிப்படையில் யோசிக்கணும்ல, இவ்வளோ பேர் பார்க்க வராங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை வந்து பண்ணணும் அவங்க. இப்போ மற்ற கட்சி கூட்டங்கள்னாலுமே வந்து மாநாடு நடத்தும் போது அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அங்கேயுமே வந்து இறப்புலாம் நடக்குது தான். ஆனால் அதுக்கு தண்ணி, அதுக்கான ஒரு அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்தணும்னு மற்ற கட்சிகள் எல்லாருமே பார்க்கும்போது இவங்க ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு இல்லாத அளவு கூட்டம் வந்து இவருக்கு வருவாங்க. ஏன்னா இவரை வந்து யாருமே இப்போ அரசியல் கட்சி தலைவராக பார்க்கல. அவரை வந்து ஒரு சினிமாவில் ஒருத்தராக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே சொல்லிப்பாங்க, சினிமாவை தாண்டி விஜய் வந்து என்னோட பையன் மாதிரி. எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருக்குமே எனக்கு தாண்டா வாய் இருக்குது, நான் பேசுகிறதாண்டா நியாயம்ட்டு ஆளுக்கு பேசுனாங்க. அதெல்லாம் சுத்தமாக பார்க்கவே முடியல. என்னடா ஒரு மனிதநேயமே இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க, இதுதான் அரசியல் பண்ணுறதுக்கு நேரம்ட்டு இப்போ வரைக்கும் போட்டு விஜய்னால அப்படின்னு இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அது தேவை கிடையாது இல்லை. எல்லா இடத்துலையுமே தப்பு நடக்குது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தரையே வந்து போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. விஜய் மேலேயும் தப்பு இருக்குது. மக்கள் இனிமேல் தெளியணும். நம்ம அவரை குறை சொல்லி தப்பு கிடையாது, மக்கள் திருந்தணும். இது நமக்கு அவசியமா? இந்த அளவுக்கு என்ன திரைமோகம் இருக்குது? அரசியல்னால் வந்து கொள்கையை நீங்கள் பார்க்கணும், கொள்கை தலைவராக பார்க்கணும். ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வராருன்னா கொள்கையை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்ன தான் சொன்னாலுமே உங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்போது மக்களுக்கான உங்களை பார்க்க வந்து உயிர் போயிருக்குல்ல. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ரோட் ஷோ போகிறதா இருந்தாலும் சரி, மக்களோட இதை வந்து முதல்ல நீங்கள் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். ஆனால் விஜய் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு, பார்க்கவும் இல்லை, வெளியும் வரல, சொன்ன ஒரு அறிக்கையிலையும் இரங்கலும் தெரிவிக்கல, சினிமா வாசனம் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. என் பார்வையிலையுமே அப்படி தான் இருக்குது. பொதுவாக நம்ம பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, இந்த கட்சி பிடிச்சவங்க, இந்த கட்சி பிடிச்சவங்க, நடுவில் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்க பார்வைக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவரை அரசியல் தலைவர்னு சொல்லி தானே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ வரைக்குமே விஜய்னு மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போது இது என்னவா நீங்கள் பார்க்கணுன்னா வந்து அரசியல் பழகும் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நான் வந்து உச்ச நட்சத்திரம்னு சொல்லிட்டாரு. அவர் சினிமாவில் சத்தியமாக எல்லாருமே ஏற்றுக்கணும் தான், ஒரு உச்ச தலைவர் தான், சினிமாவில் வந்து ஒரு நடிகர் தான். ஆனால் சினிமாவுக்கு அரசியலுக்கு வந்து இப்போ தான் வந்து அரசியல் பழகுற தலைவர். அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ வந்து சிஎம் நம்ம ஸ்டாலின் சார் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி இருக்கிறவங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து கொள்கை வந்து சரியாக போட்டார்னா இன்னும் கட்டமைக்க முடியல. இப்போ தானே வராங்க. இப்போ தான் நான் சொல்கிறேனே, அதான் சிம்பிளாக ஒரு வேர்டில் சொல்லணும்னா அரசியல் பழகுற கட்சி அப்படி தான் பார்க்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரில, அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போனாருன்னா சரிங்க, இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே அண்ணன் சொன்ன மாதிரி உளுந்து கீழே ஒருத்தவங்க கிடக்கும்போது 4-5 பேர் ஏறி பார்க்குறாங்க. ஒருத்தவங்க உளுந்து கிடக்குறான், அதை தூக்கி ஒன்றுன்னு கூட இவங்களுக்கு பெருசாக இல்லை. அப்போயுமே எப்படியாவது விஜய் கூட எவனே எப்படியோ போகிறான், விஜய் கூட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் போட்டு நம்ம பெரிய ஆள் ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு இது இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வந்து அந்த கட்சி தன்னை ஒரு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது அரசியல் பழகுற கட்சி தானே. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி நடுவில் இருக்குல்ல 50 வருஷமா. நமக்கு தெரியும் அவங்க அரசியல் பழகுற கட்சின்னு. ஆனால் அவங்களுக்கு அரசியலை முற்றிலுமாக கரைத்து குடித்தவர்கள்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. கண்டிப்பாக தவறு தான். பாடம் போற்றி தானே ஆகணும். யார் பாடம் புகட்டுறது? நம்ம தான் பாடம் புகட்டுறோம். அரசியல் தெரிந்தவர்கள் வந்து சொல்லி கொடுத்து பாடம். அரசியல் தெரிந்தவர்களுமே வந்து இங்க சரியா அரசியல் பண்ணல. அதுதான் இப்ப எங்களோட கருத்து. அரசியல் தெரிஞ்சவங்களுமே வந்து கரெக்டா பண்ண கிடையாது. இப்ப இது சொன்னீங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வந்து விஜய் ஏன் நிக்கல, நைட்டா ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா வந்து டிஎம்கேல வந்து அன்னைக்கு நைட்டே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தாங்களா, எப்படி வந்தாங்களா, என்னென்னவோ சொல்றாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி கரூர் அவங்க இருங்க எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு போல. இருங்க அந்த கள்ளச்சாராயம் பிரச்சனை எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதுக்கெல்லாம் எங்க நீங்க ஒரு வாரம் கழிச்சாவது போயிருக்கணும்ல நேர்ல. நான் கள்ளச்சாரம், எனக்கும் எங்க எடிட்டருக்கும் அந்த கள்ளச்சாரம் வெர்சஸ் அது இருந்து இந்த கேள்வி இவரும் ஹெல்ப் பண்ணாரு என்கிட்ட. அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா, the intensity of the incidentன்னு இருக்குல்ல, அதேதான் அவங்களும் சொன்னாங்க. இல்ல அது இல்ல, நீங்க ஜென்ரலாவே பேசுங்களேன்.
நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், நீங்கள் ஜென்ரலா தான் நாங்க பேசுறோம். டிஎம்கேவும் கிடையாது, டிவிகேவும் கிடையாது. ஜென்ரலா நீங்கள் ஒரு வேற எங்கேயோ இது நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. இன்டென்சிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து யாரும் வந்து அவங்க இதை வந்து புகுத்தலை. அவங்களாம் நேராக போய் எனக்கு ஒரு நடிகை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிகரை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு ஆபத்தான செயல் கிடையாதுல்ல. போய் பார்க்க போகிறேன் விஜய் வராரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க வந்து மதுபானம் விற்கிறது வந்து தப்பு கிடையாது, கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு கிடையாது. இல்லை நான் அப்படி சொல்லலை. இன்டென்சிட்டி, இவங்க வந்து கள்ளச்சாராயங்கிறது விரும்பி போய் குடிக்கிறாங்க. ஓகே, விரும்பி போய் குடிக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான செயல்னு தெரிஞ்சு போய் குடிக்கிறாங்க. விஜய் போய் பார்க்கறது அப்படி கிடையாதுல்ல. பாவிகள் இங்கே போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு விஜயை போய் பார்க்கறது வந்து அவங்க பார்த்தது வந்து தப்புன்னு நாங்க வந்து சொல்ல வரல. இங்க வந்து இவங்க வந்து பார்த்ததெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ வந்து அரசியல் ஒரு முதலமைச்சரா அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க, அங்க இருக்க கட்சி தலைவர்களும் பண்ணியிருக்காங்க. மற்ற இதுக்கும் இதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இதை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுதான் வந்து நமக்கு கரெக்ட், இதை வந்து சிச்சுவேஷனை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி ரொம்ப தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. விஜய் மேலேயும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஆதரவுன்னு தெரிவிக்கிறவர் அங்க போய் ஆதரவு தெரிவிக்கிறது தவறா? உடம்பு சரியில்லை அந்த இவரால் இப்படி ஒன்று ஆயிடுச்சு, எல்லாரை விட அவர் கஷ்டப்பட்டிருப்பார். இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்குமோ நம்மளால ஒரு 41 பேர் இறந்துட்டாங்கன்னா நினச்சா அப்போ அவருக்கு எப்படி மனசு பதில்? அவர் சாதாரண ஒரு அடிப்படை மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் இல்லையா? இப்போ அவர் பார்க்கணுன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கு அவர் வராது. அப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு 150 பேர் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு குமிஞ்சா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அப்போ இன்னும் அசம்பாவிதத்தை தடுக்கணுங்கிறதுக்காக வேலை அவங்க போயிருக்காங்க. விஜய்க்கு சப்போர்ட்டுன்ட்டு பண்ணல. இதை நான் வந்து இதை கன்க்ளூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். இது ஃபைனல் தாட் சொல்கிறேன். இதுக்கு ஒரு பதில் கருத்து இருந்தால் சொல்லிடுங்க, அதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து அவங்க நிறைய செய்தி பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க. கோட்டீஸ்வரன் ஒருத்தர் இருப்பார் பத்திரிகையாளர், அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே நின்னாங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு வாதமாக இருக்குது. டிவிக்கே ஒரு ஆள் கூட இல்லை. ஏன்னா இப்போ மனித சங்கிலி ஒன்று வைக்கிறாங்க, அந்த மனித சங்கிலில் நிற்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரன், ஏடிஎம்கே காரன் நிற்கிறான், டிஎம்கே காரன் நிற்கிறான், பிசிகே நிற்கிறான், சிபிஐ நிற்கிறான், எல்லா காரனும் நிற்கிறான். சம்மந்தமே இல்லை, அந்த இது சம்மந்தமே இல்லை, எல்லா கட்சிக்காரனும் நிற்கிறான், டிவிக்காரன் ஒருத்தவங்களோட காரணம். அதுதான் அவரோட வாதமாக இருந்தது. நீங்கள் வந்து விஜயே வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாருங்க, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அவங்க கூட அங்கே இல்லைங்கிறது தான் அவரோட வந்து வாதமா. ஏன்னா இது வந்து இப்போ என்னன்னா டிவிக்கு வந்து களத்தில் இறங்கி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பண்ணது கிடையாது. இப்போ டேரெக்டாக இப்போ முதல் நிகழ்வாக இந்த மாதிரி நடக்கும்போது விஜய் இதை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார், இந்த மாதிரி கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார், அங்கே இருக்கவங்களுமே வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அரசியலுக்கு முதல் முறையாக இந்த மாதிரி களத்துக்கு வரவங்க என்னென்னா சரியான முன்னேற்பாடுகள் வச்சுருக்கணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் வந்து செயலாளர், அவர் ஒரு பக்கம் வந்து தலைமறைவு ஆயிட்டார் ஒரு 10-15 நாளைக்கு. அது அடுத்தபட்சமா ஒரு மனிதாபிமானத்திலேயாவது போயிருக்கணும்ல. அதான் தப்புன்னு சொல்றேன். அரசியல் பழகும் கட்சியில, அதனால உங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியலன்ற. அதாவது என்னன்னா இதோட முடிச்சிடலாம். ஆக்சுவலா இது என்னன்னா, ஓகே அவன் அரசியல் பழகுறாங்க, என்ன ஒரு குறைஞ்சபட்சம் அக்கௌண்டபிலிட்டி அது எடுத்துக்கலாம் அவங்க. அது கண்டிப்பா தப்புன்னு தான் சொல்றோம். பொதுமக்களா இருந்து எல்லாரும் தப்புன்னு தான் சொல்றோம். அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா நின்றுக்கணும் மக்கள் கூட. இவரால வந்து இப்படி ஆயிருக்கும். நின்றுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க கொடிக்கம்பம் இதுல பறக்கல, இரங்கல் கூட்டங்கள் வந்து 30 நாளுக்கு அப்புறம். இது என்ன விமர்சனம்னா 16 நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோங்கிறது தீட்டு பார்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பெரியாஸ்ட் அப்படிங்கிறத அந்த இதை நான் வைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இது எப்படின்னா வந்து அவங்க ஆயுத பூஜை வந்துச்சு, வண்டிக்கு பூஜை நடத்தினாங்க. அந்த வண்டிக்கு பூஜை நடத்தினாரு. நான் வந்து டிவிக்கு ஒரு ரசிகர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் வண்டிக்கு பூஜை நடத்துறாரு, இது என்ன நியாயமா? அது 41 பேர் அவருக்காக இறந்துருக்காங்க, இதை வேற பெரியார்னு சொல்லிக்கிறாரு, பெரியாரோட கொள்கையை பின்பற்றுறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது அவன் சொன்னான், அந்த டிரைவர் வேணா பூஜை பண்ணியிருக்கலாம்ல, எப்படி இது வந்து அவர் நம்ம மேலே குறை சொல்ல முடியும்னு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டோட முக்கியமான நபர் விஜய் இருக்கிற அளவுக்கு விஜயோட வாகனமும் இருக்குது. ஏன்னா அந்த வண்டி தயாரிச்சதுலேருந்து, அந்த வண்டி நவுந்ததுலேருந்து, அந்த மாவட்டத்துக்கு வருதுலேருந்து எல்லாம் கவர் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த வண்டி வந்து ஒரு முக்கியமான வண்டி, அதாவது விஜய்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் அந்த வண்டி தொட்டிருக்க முடியாது. அப்போ விஜய்கிட்ட கேட்டு தான் அந்த பூஜை நடந்திருக்கு. அதாவது எப்போ இந்த கருவு பிரச்சனைலாம் யாராவது கொண்டு வருவாங்களோ நான் பேசலான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பக்கமே வராத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் இந்த கருவு பிரச்சனை இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம்.
பாதிக்கப்பட்டவங்க என் மகன் தானே செத்தான், அவருக்காக தானே செத்தான், போயிட்டு போ அப்படிங்கிறாங்க. கவலையா இருக்கு. இது முக்கியமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சார், கழிவறைக்கு போனார், ட்ரெஸ் அப் ஆனாரு, ட்ரெஸ்ஸும் போட்டாரு, கார் ஏற போறாரு, ஏறிட்டாரு, அலுவலகம் போக போறாரு. ஆனா அலுவலகம் போறாம வேற இடத்துக்கு போறாரு, மீண்டும் அலுவலகம் போறாரு, சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சில பத்திரிகைகள் அது வெளியிடறனால தான் அவர் எப்படியாவது பார்த்தாகணும், அவர் எப்படியாவது போட்டோ எடுத்தான்னு ஒரு சில அந்த அறிவு இல்லாம அந்த பகுத்தறிவு சிந்தனை இல்லாத மக்கள் அவர் எப்படியாவது பார்த்தாங்கன்னு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துல சிக்கி உயிரிழந்ததான் 41 பேர். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணா சொன்னார், இதே விஜய் வந்தனால தான் நீங்கள் இதை சொல்கிறீங்களா, இது வந்து திரையுலகம் தான் காரணம்னு சொல்கிறீங்களா, இதே ஸ்டாலின் வந்தாலும் இல்லை உதயநிதி வந்தாலும் இந்த மாதிரி நடக்காதுன்னு கேட்டால் கட்டாயம் நடக்காது. இது ஒரு ரூல்ஸே டிஎம். ஏன்னா 200 ரூபாய் கொடுத்து கூப்பிடுவீங்க, ஏன்னா 200 ரூபாய் கொடுத்து கூப்பிடுவீங்க, உண்மை ஒத்துக்கோங்க. ஏன்னா 1200 ரூபாய் கூப்பிட்டாங்க, நான் கூப்பிடுவேன், நான் சொல்லட்டுங்களா? இல்லை இந்த இல்லை இந்த டிவிக்கு கூட்டம் வந்து தன்னிச்சையான கூட்டமா? இல்லை நான் சொல்கிறேன் நான் கரூர் போயிட்டு வந்தேன். எம்ஆர் புதூருங்கிற ஊரில் வந்து 5 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் வந்து 16 பேர் எம்ஆர் புதூர்லேருந்து கரூர் இதுக்கு வந்திருக்காங்க. 6 கிலோமீட்டராடா, நானும் இன்னும் தான் போனோம், 6 கிலோமீட்ரு. அந்த டாடா ஏஸில் வச்சு கொண்டு போனது வந்து அந்த எம்ஆர் புதூரோட ஒரு உறுப்பினர், யார் என்ன இது பொசிஷன் தெரில, அந்த 16 பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க தெரியுமா? இவங்க வந்து வாங்க இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறேன்னு தான் போயிருக்காங்க. காசு கொடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரில. பட் ஆனால் இதை வந்து ஒரு டாடா ஏஸ் வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. யாருமே வந்து இருங்க ஒன்று சொல்லிடுறேன். அவங்க குடும்பங்கள் எல்லாமே வந்து எளிமையான குடும்பங்கள்னால் அவங்கள்ட்ட வந்து பைக்கோ ஏதோ கிடையாது. எல்லாமே ஓட்டு வீடு, தலித்துகள். ஆக்சுவலாக நாங்கள் போனது முக்கால்வாசி தலித்துகள்ங்க. என்னென்னா அவங்க எப்படி போக முடியும், அவங்க வச்சு தானே அழைச்சிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து விசாரித்தேன். இப்போ வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அரியலூர் பக்கம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பக்கம் வந்து இந்த டிவிக்கு கட்சியில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எப்படின்னா வந்து காசு கொடுத்துலாம் யாரும் கூட்டு போகலை. இவங்க போகிறதுக்காக, கட்சி உறுப்பினர்கள் போகிறதுக்காக என்னென்னா வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ளவங்க மக்கள் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி தான் போயிருக்காங்களே தவிர காசு கொடுத்து போகலை. சார் திருச்சியில் இதே கூட்டம் நடந்த போது திருச்சியில இதே கூட்டம் நடந்த போது ஒரு ஆள் 1200 ரூபாய் கூப்பிட்டாங்க. இது சத்தியமான உண்மை. இதே இந்த ஒரே நிமிஷம், எதிர்கட்சிக்காரவங்க வந்து பணம் கொடுத்தாங்கிறது அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் பரம்பரை ஓட்டு வாங்குறதுக்கு 2000 ரூபாய், இப்ப 2500 ரூபாய் கடைசி வருஷம் 2500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப வந்து 3000. இப்ப இருக்க வசதிக்கு 5000 கூட கொடுப்பீங்க. நீங்க வந்து எதிர்கட்சி பண்ற தப்ப மட்டும் எடுத்து பெருசா பேசுறீங்கல்ல, சத்தியம் நாங்க தான் சத்தியவாதி, உண்மையானவங்க அப்படி பேசுறீங்கல்ல. நான் ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன்னா, இந்த 200 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 2500 ரூபாய் கொடுக்குறீங்க மட்டும் ஒத்துக்கிட்டு நீங்க பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். கருத்தை சொல்லி முடிக்கல, கருத்து சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அதான் சொல்லுங்கன்ற. நான் என்ன கருத்து சொல்றேன்னா, ஒரு டிஎம்கேல ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு தலைமை கழகத்துல ஒரு இது அதிமுக இருக்கு, டிஎம்கேல இருக்கு. இது என்னன்னா, ஒரு கூட்டத்துக்கு இது பேச வரீங்களா, ஒரு கூட்டத்துல ஒரே இடத்துல 25,000 இருந்து 30,000 பேர், அதாவது ஒரு மாநாடா அது டிஸ்கஷன் பண்ணாம ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு ரோட்ல பண்றாங்க அப்படின்னா 20,000 பேர் 30,000 பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை 2 அல்லது 3 இடத்துல பிரிக்கணும். இது டிஎம்கேல இருக்கு, ஏடிஎம்கேல இருக்கு சார். ஆனா இது டிவிகேல கிடையாது. 20,000 பேர்ல நீ 40,000 பேர் வந்தா இங்கே இல்லை. நான் என்ன சொல்றேன், இதே பரிசை கொடுக்கக்கூடிய விஜய் கூப்பிட்டு கொடுக்குறாரு, இதே நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய விஜயும் கூப்பிட்டு தான் நிவாரணத்தை கொடுக்குறாரு, ஆறுதல் சொன்னா கூட கூப்பிட்டு தான் ஆறுதல் சொல்றாரு. நாளைக்கு இதே விஜய் 1 லட்சம் பேர் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுவாரா? இது என்னோட கேள்விதான். நாளைக்கு விஜய் வெளியில போய் பிரச்சாரம் பண்ணாம அதை 1 லட்சம் பேர் வீட்டுல கூப்பிட்டு பிரச்சாரம், அங்க வீடு பெரிய வீடா இருக்கலாம், எதா இருக்கலாம், கூட்டு நெரிசல் இருக்காது, உட்கார வச்சு சாவகாசமா கூட பேசுவார, இன்னமும் அது எனக்கு தெரியாது. 26 எலெக்ஷன்ல ஓட்டிங் கொடுத்து அங்க வீட்டுக்கு கொண்டு சொல்லுவாரா? இப்ப இவங்க சொன்னாங்க டிஎம்கேல பணம் கொடுக்குறாங்க, ஏடிஎம்கேல பணம் கொடுக்குறாங்க, எல்லா கட்சியிலும் பணம் கொடுக்குறாங்க தான். நான் வந்துட்டு எந்த கட்சிக்கும் ஆதரிச்சு சொல்லல, ஆனா வந்து எல்லா கட்சிக்கும் பணம் கொடுக்குறாங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் தாவிக்கால பார்த்த அது உண்மை. நீங்க டிவிக்கே தோணுறா நினைச்சிட வேண்டாம். எங்க ஊர்ல வந்து அவன் செலவு பண்ணி போனான், நான் பார்த்தேன். அவன் பெட்ரோல் போட்டு அறியாமைன்னு நீங்க சொல்லாதீங்க. எப்படின்னா வந்து உங்களுக்கு உங்க கட்சியில இருக்கிற எத்தனை பேர் கொள்கை தெரிஞ்சு வராங்க நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். அந்த 200 ரூபாய் நீங்க குடுக்கறது ஏதோ ஒரு நாள் செலவுக்கு போகும், கூட்டு போயிட்டு சும்மா உட்காந்தா கூட்டு அப்படிதான் போறாங்கன்றேன். அதாவது நீங்க வந்துட்டு எத்தனை பேர் கொள்கை தெரிஞ்சு வராங்கன்னு கேக்குறீங்கல்ல, நான் சொல்றேன், விஜய் கொள்கையே இல்லாம தானே வந்திருக்காரு.
அதாவது நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க எத்தனை பேர் உங்க கட்சியில கொள்கை தெரிஞ்சு அரசியலுக்கு வராங்க? நீங்க DMK ல தானே நீங்க கேட்டீங்க? என்ன பண்றீங்கன்னா ஒரு DMK ல தானே கேள்வி கேட்டா கேட்டீங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து தாவேக்காவை வந்து எதிர்க்கணும், அவங்கள பண்ற தப்ப சொல்லுங்கிறதுக்காகவே போறீங்க. எதிர்க்கணும்னு சொல்லலைங்க. நான் தாவேக்காவை எதிர்க்கணும்லாம் சத்தியமா நான் சொல்லல. நான் ஒரு விஜயோட ரசிகர் தான். சினிமா பொறுத்தவரைக்கும் நானும் விஜய் ரசிகர் தான். தான். ஆனா அரசியலுக்கு அவர் வந்துட்ட பிறகு அரசியல் அவர் வந்த பிறகு அவருடைய கருத்துக்கள் முழுமையா மாறிடுச்சு. அது அவர் மாத்திட்டாரா இல்ல அவரை வச்சு அரசியல்வாதிகள் மாத்திட்டாங்களா இல்ல அவரையே மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க ஏற்கனவே இருக்கிற துண்டு சீட்டு பார்த்தாது இப்ப ஒரு ஏஃபோ சீட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டாலின் மேல எத்தனையோ வழக்குகள் இருக்கலாம், எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் மேல எத்தனையோ வழக்கு இருக்கலாம். ஆனா விஜய் மேல ஒரே ஒரு வழக்கு கூட இல்ல, வழக்கு கூட போடல. அந்த நேரத்துல ஒரு நின்று ஒரு பதில் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். வழக்கு கூட போட நேரத்துல எடுத்தேம்பாரு ஓட்டம்னு ஓடினவர் தான் இன்ன வரைக்கும் அவர் வெளில வந்துட்டே இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்கிறாரு. பொறுமையா கிளம்பி இப்போ பொறுமையா வெளில வந்து பார்க்கணும்ல. வீட்டுல இருந்து வீட்டுல எது கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, நாளைக்கு பிரச்சாரத்தை வீட்டுல பண்ண சொல்லுங்க. பேசும்போது வேல்ல ஒரு அம்மா டான்ஸ் ஆமா, ஒரு அம்மா சொல்லுது காலில் விழுந்தாராம், கையில விழுந்தாராம், அழுதாராம், எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. அதே நான் கேட்குறேன், அதே அந்த தாவேக்கா தலைவர் அப்படி இரக்கமுள்ள மனித உள்ளவர், ஒரு அன்பானவர், அக்கறையானவர், மக்கள் மீது அக்கறை உள்ளவர், நேரில் போய் பார்த்துருக்கலாம்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து நீங்க அப்படி பார்க்காதீங்க. டிவிக்கே டிஎம்கே அப்படி எடுத்துட்டே போக வேணாம். இது மக்கள் மேல தப்பு இருக்கு. மறுபடியும் மக்கள் மேலேயே நாம் வந்து தப்பை சொல்கிறோங்கிறது வந்து ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு செயல் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க போய் விஜய் போய் பார்க்க போகிறான்ல, அவனுக்கு மைண்டில் 1008 ப்ரெஷர் ஓடும். வீட்டில் அவன் வந்து அடுத்த வேலை சாப்பாடு இருக்கணும், அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, 20 லட்சம் கொடுப்பாங்களா, அது அவனுக்கு வேணும் தான் கண்டிப்பாக. இப்போ இந்த 2000 கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவன் முக்கியமோ அதே 20 லட்சம் முக்கியம். ஏன்னா உயிரை இழந்திருக்கான், அது வந்து ஈக்குவல் கிடையாது, அந்த உயிருக்கு இதுக்கு ஈக்குவல் கிடையாது. பட் அந்த 20 லட்சம் அவன் இருந்தால் தான் அவன் அடுத்த வாழ்க்கை இதாகும். அந்த ஒரு ப்ரெஷரில் அவன் போகிறாங்கிறேன் நான். விஜயை பார்க்க போறது கூட இல்ல, அது தெரியல. பட் ஆனா நம்ம வந்து நீங்க இது இருக்குல்ல, நீ ஒரு மீடியாவில் நீங்க கொடுக்குறீங்க, நீங்க போயிட்டு விஜய் போய் விஜய் என்னங்க கூப்பிட்டு இருக்காருங்க, என்ன 20 லட்சம் நான் போய் அவர்கிட்ட போய் வாங்கணுமாங்க அப்படின்னு அவர்கிட்ட மீடியாவில் போய் சொல்றான்னு வைங்களேன், 20 லட்சம் கிடையாது நீ கிளம்புன்னு சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறேன் நான். அந்த மீடியாவை ஃபேஸ் பண்றது கூட அந்த மக்களுக்கு உண்டான அந்த சிரிச்சுக்கிட்டே தான் பேசணும். ஆமாங்க, சிரிச்சுக்கிட்டு பேசுறது ஓகே தான். நான் என்ன கேட்கறேன்னா, என் பையன் இன்னும் 2 பையனை கூட நான் இழந்துருவேன்ற அளவுக்கு சொல்ற அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படி ஒன்றும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க போறது இல்லை, அப்படி ஒன்றும் தேவையில்லை. என்னோட 2 பையனை வேணா இழப்பேன், இன்னும் நான் கூட்டத்துக்கு வருவேன், கொடுத்தது பெருமை தான் அப்படின்னு சொல்றது வந்து தேவையான்றது எனக்கு தெரியல. இல்ல அது முட்டாள்தானே இருக்கலாம். பட் முழுக்கமையா நம்ம மக்கள் மேலேயும் போடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. அவங்க சொல்றாங்க என்னோட பொண்ணு ஐசியூல இருக்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐசியூல இருக்கிறாங்க, நான் விஜய் அண்ணாவை பார்க்கறக்காக வந்திருக்கேன், அவர் எப்படியாவது பார்த்துன்னு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி துடிக்கிறவங்க. தன்னுடைய பெண் தன்னுடைய ஒரே மகள் அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா அப்படியே இறந்து வீட்டில் வச்சிருக்கும் போது விஜய் வராரு, அவர் போய் பார்த்து வந்தாரு, ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்களா? அந்த அளவுக்கு வேணா அறியாமை உள்ள மக்கள் வேணா இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்லயே ஒருத்தங்க இறந்துருந்தாங்கன்னா இப்போ ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கோங்க, எடுத்துகிட்டு போயிடாமல் பார்த்துக்கோங்க, டயர்டாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் தள்ளி வைங்க, நான் ஒரு 2 விஜய் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு அப்படியே போய் பார்த்துட்டு திரும்ப வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன் விஜய், இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களே நீ இருப்பாங்க. நீ வர காலத்தில் என்ன பண்ணிக்கிறோன்னா, அரசியல் தலைவர்கள் நீங்கள் ஓட்டு போடுறதாலும் சரி, யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், அது அவங்களுடைய உரிமை. நான் யாருக்காவது ஓட்டெல்லாம் கேட்கவும் மாட்டேன், கேட்கவும் முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மக்கள் கூட்டத்துக்கு போய் நீங்கள் அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அங்கே நீங்கள் இறந்து உங்களுடைய உயிர் சேதம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே உட்காந்தோ செஞ்சோ இல்லை யார் யார் என்னென்ன நல்லது கொண்டு வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு நொடியில் உங்களோட அரசியலை மாற்ற முடியும். நீங்கள் கூட்டத்துக்கு போய் ஒருத்தரை இழந்து ஒருத்தரை இழக்காமல் அதில் 20 லட்சத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் பேசணும்னா கிடையாது. அதே மாதிரி எல்லாம் அரசியலே யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. இளைஞர்களை பற்றி சிலர் சொன்னாங்க, எல்லாமே அரசியல் தான். நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறது ஒரு அரசியல், நம்ம என்ன சாப்பிட்றன்றது ஒரு அரசியல். எல்லா மக்களும் அரசியல் கட்சியில் இல்லாமல் இருப்பாங்களே தவிர எல்லாருமே அரசியலில் தான் இருப்பாங்க.